ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் நம்ம நிறைய சந்தோஷமாகவும் எதிர்பார்ப்பும் நிறையா இருக்கும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றதும் அது மாதிரிக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் களையக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மாதம் 1லேருந்து வாரம் 12 வரைக்கும் நீடிக்கும் இந்த கட்டமானது குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கும், அதாவது டியூப்பில் இருக்கா கர்ப்பப்பையில் இருக்கா அப்படின்றத உறுதி செய்வதற்கும் இந்த காலகட்டம் மிக அவசியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கன்சீவ் ஆனதை கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி இதை என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம், என்னென்ன எடுத்துக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு பெண்ணோட உடம்புல என்னென்ன நடக்கும்னா, கன்சீவான ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை சமாளிக்க உங்களோட உடல் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு ஒன்று ஹார்மோன் மாற்றங்கள். நீங்கள் கன்சீவ் ஆன ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற அதிக அளவு ஹார்மோன்கள் உற்பத்தி செய்ய தொடங்கும். இந்த மாதிரி ஹார்மோன்கள் தான் உங்களோட சோர்வுக்கும் உங்களோட மார்பக மென்மைக்கும் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு மனநிலை ஏற்படும். ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக குமட்டல், வாந்தி போன்றவையெல்லாம் ஏற்படும். இது பொதுவாகவே காலை நேர நோய்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இங்கிலீஷில் இயர்லி மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மார்னிங் மட்டும்தான் வாமிட் வரும், குமட்டல் வரும்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துலையும் வரலாம். ரெண்டாவது அடிக்கடி யூரின் போகிறது. உங்கள் வளர்ந்து வரும் கர்ப்பப்பை சிறுநீர் பையில் அழுத்தத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு ஒன்று களைப்பு. வழக்கத்தை விட கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு சோர்வு அதிகமாக இருக்கும். இது எதனால்னா உங்களோட ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். உங்களோட கருவை நன்றாக வளர்கிறதுக்கு உங்கள் உடல் புஷ் பண்ணுறனால இது வழக்கத்தை விட உங்களுக்கு சோர்வாகவும் இருக்கும் உடல். நெக்ஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கிறதும், அதுலேண்டா அதை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறதும் சில பெண்களுக்கு இருக்கும். சில பெண்களுக்கு திடீர்னு ஏதாவது சாப்பிடணுன்ற ஏக்கம் வரும். நெக்ஸ்ட்டு மார்பக மாற்றம். தாய்ப்பால் கொடுப்பதற்கு தயாராகும் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக மார்பகங்கள் பெரிதாகவோ இல்லை மென்மையாகவோ இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று மைண்டு ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட்டாக இருக்காது. ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஏற்றவோ இறக்கமாகவோ இருக்கும். ஒரு சில சமயங்களில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உணர்வது போல் இருக்கும். இன்னொரு டைம் பதட்டமாகவும் இல்லை அழுகவாக வரும். இந்த எதுவுமே காரணம் இல்லாமல் அழுக வரும். இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்கும். எடை அதிகரிப்பு. சில பெண்களுக்கு லேசான எடை அதிகரிப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இது பொதுவாக மிக குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, கரு வேகமாக வளர்ச்சி அடைந்து முக்கிய உறுப்புகள், எலும்புகள், கை கால்கள்லாம் உருவாயிரும். ஃபஸ்ட்டு 3 மாத முடிவில் குழந்தையோட இதய துடிப்பை நன்றாகவே கண்டறிய முடியும். சில பெண்களுக்கு தோலில் மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களோட பிரஸ்ட்டில் இருக்க நிப்பில் சுற்றி கருமையான நிறத்தில் மாறலாம். அது மாதிரிக்கு உங்கள் வயிற்றில் கருமையான கோடு கூட ஏற்படலாம். தொப்புலேருந்து அடிவயிறு வரைக்கும் ஒரு கோடு, கருமையான கோடு இருக்கும். அடுத்து தெளிவான பால் நிறத்தில் ஒரு வெள்ளைப்படுதல் ஏற்படும். இது ஏன்னா கர்ப்பப்பை வாயில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் முக்கியமானது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். ஃபோனிக் அமிலம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நன்றாக சமநிலையில் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது மாதிரிக்கு நட்ஸு இந்த மாதிரிக்கெல்லாம் எடுத்துக்கணும். பால் சார்ந்த பொருட்களும் எடுத்துக்கணும். பச்சையாக சரியாக சமைக்காத உணவுகளை எடுக்கக்கூடாது. காஃபி எதுவுமே எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். கன்சீவான ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் தண்ணீர் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு குமட்டல் போன்ற சிம்டம் அதிகமாக தெரியும். என்ன தான் நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் ஃபோலிக் டேப்லெட், அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த டைமில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு லைட்டான நடைப்பயிற்சி, லேசான உடற்பயிற்சி செய்யணும். அது மாதிரிக்கு யோகா செய்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யோகா பண்ணுங்கள். போதிய ஓய்வு எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் 7லேருந்து 9 மணி வரை நீங்கள் தூங்கி எந்திரிக்கணும். பகலில் லைட்டாக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்கள் சோர்வை எதிர்த்து போராட உதவும். என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இனி என்ன செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அப்படின்றத பார்க்கலாம்.
மது பழக்கமோ புகைப்பிடித்தல் பழக்கமோ இருந்தால் அறவே தவிர்க்கணும். இது குழந்தையோட வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும். காஃபின் உட்கொள்வதை தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு 1 கூட எடுத்துக்கலாம், ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சில வகையான உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். பச்சையாக சரியாக சமைக்கப்படாத மீன்கள், பதப்படுத்தப்படாத பால் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதிக பாதரசம் உள்ள மீன்களும் சாப்பிடக்கூடாது. அந்த டைமில் வேறு சில மருந்துகள், வேறு சில நோய்க்கு மருந்துகள் எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி கண்டிப்பாக எடுக்கிற சுச்சுவேஷன் வந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. அதிக வெப்பம் உள்ள பொருட்களையும் தவிர்க்கணும். அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதையும் தவிர்க்கணும். இந்த 3 மாதத்தில் இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் டாக்டர் போய் கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்னா அதிக ரத்தப்போக்கு, கடுமையான வயிற்று வலி இருந்துச்சுனாலும், கடுமையான குமட்டல், வாந்தியால் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும். இதனால் போய் டாக்டரை பார்க்குறது நல்லது. அதிக காய்ச்சல், தொடர்ச்சியான தலைவலி, பார்வையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சொல்லணும் டாக்டர்கிட்ட. கடுமையான முதுகு வலியும் இடுப்பு வலியும் இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லணும். சிறுநீர் பாதை நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தாலும், அதாவது வலியுடன் கூடிய சிறுநீர் கழித்தல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.